ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நீர்நிலைகளில் வழிபாடு செய்வது தமிழர்களின் மரபாக இருந்து வருகிறது. அதன்படி ஆடி 18 தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக இன்று கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக காவிரி நதி பாயும் அனைத்து ஊர்களிலும் ஆடிப்பெருக்கு விழா களை கட்டியுள்ளது. காவிரி அன்னையை வரவேற்றும் விவசாயம் செழித்து வாழ்வு வளம் பெற்று நலமுடன் வாழவும் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பிரசித்தி பெற்ற பூம்புகார் காவிரி சங்கமத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காலை முதல் ஏராளமான பொதுமக்கள் காதோலை, கருகமணி, விளாம்பழம், பேரிக்காய் உள்ளிட்ட பழ வகைகள், பச்சரிசி, மாவிளக்கேற்றி காவிரி தாய்க்கு படையலிட்டு வழிபட்டனர். புதிதாக திருமணமான புதுமண தம்பதியினர் தங்கள் திருமணத்தின் போது அணிந்த மாலைகளை ஆற்றில் விட்டு புதிய மங்கள நாண் பிரித்து கோர்க்கும் நிகழ்ச்சியும் விமர்சையாக நடைபெற்றது. காவிரியார் தண்ணீரின்றி வறண்டு உள்ள சூழலில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து புதுமண தம்பதிகள், பொதுமக்கள் பூம்புகார் காவிரி சங்கமத்திற்கு வந்து வழிபட்டு சென்றனர். அதேபோல் இந்த ஆண்டு காவிரியில் குறைந்த அளவே தண்ணீர் வந்த போதிலும் ஆடிப்பெருக்கு விழா களை கட்டியது. பூலாம்பட்டியில் உள்ள காவிரி ஆற்றிற்கு சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த பொதுமக்கள் காவிரியில் புனித நீராடி தங்களது குலதெய்வ மணி, தட்டம்பேல் போன்றவற்றை தூய்மை செய்து காவிரி கரையோரம் வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். பூலாம்பட்டி, நெடுங்குளம், கோனேரிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார காவிரி கரையோர பகுதிகளில் பொதுமக்கள் குவிந்ததால் ஆடி 18 விழா களை கட்டியது. பூலாம்பட்டி காவல்துறையினர் மற்றும் எடப்பாடி தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறை காவிரியில் ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு புதுமண தம்பதியினர் தங்களுடைய திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு மாங்கல்ய கயிறு மாற்றி வழிபாடு செய்தனர். அதேபோல் திருமணமாகாத இளம் கன்னி பெண்கள் கன்னிமார் வைத்து மஞ்சள் குங்குமம் தூவி தீபம் ஏற்றி வழிபட்டு வருகின்றனர். மேலும் திருமணமாகாத இளம் பெண்கள் வழிபாடு செய்த பின்னர் மாங்கல்ய கயிறு, வளையல், மஞ்சள் குங்குமம் உள்ளிட்டவற்றை பிரசாதமாக திருமணமான சுமங்கலி பெண்களுக்கு வழங்கி ஆசி பெற்றனர். மேலும் விவசாயிகளும் சிறப்பு பூஜை மேற்கொண்டு காவிரி தாயை வணங்கி சென்றனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஆறுகளில் தண்ணீர் இன்றி வறண்டு போயுள்ள நிலையில் குளங்கள், கிணறு, பம்பு செட் போன்ற நீர்நிலைகளில் ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக காசிக்கு நிகரானதும் சைவ சமயத்தின் தலைப்பீடமாக திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் வற்றாத புனித தீர்த்த குளமான 5 வேலி நிலப்பரப்பில் உள்ள கமலாலய திருக்குளத்தில் ஆடிப்பெருக்கு விழாவினை புதுமண தம்பதிகள், சுமங்கலி பெண்கள், கன்னிப் பெண்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர்.